வணக்கம். வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நாம பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா மன்னிவாக்கத்துலங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்றதை முதல்ல பார்க்கலாம். ஸோ மன்னிவாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பெரிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸை ஒட்டி வரும். ஸோ அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை ஒட்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 400 மீட்டர். ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் 400 ஒரு 500 மீட்டர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே சுந்தர் நகர் அப்படின்ற லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் 30க்கு 60 1800 ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு 30 ஃபீட் ரோடில் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியானது கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜுக்கு போகிறதுக்குரிய மெயின் ரோடு. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பஸ் இறங்கி போகிறவங்க வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தான் போவாங்க. அந்த ரோடில் தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 30 ஃபீட் ரோடு, ஒரு பெரிய ப்ராடான ரோடு தாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் சைடு அப்படியே போயிட்டாங்க மட்டும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பை தான். ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 80 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. இங்கே இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு 200 300 மீட்டர் முன்னாடி போனால் கூட 4500 அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதே சுந்தர் நகரோட லேஅவுட்டில். இது அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது கணக்கு போட்டோம்னா 4444 ஒரு ஸ்கொயர் ஃபீட்ன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி சொல்கிறாங்க. இது நல்ல ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தாங்க. இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு தான். அங்கே ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் சரி, அதே போல் இந்த ரோட்டில் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வீடுங்க தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டலுக்கு கட்டி விட்டால் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெண்டல் வரும். ஏன்னா மன்னிவாக்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட் கிடைக்கிறதே அவ்வளோ ரேர் ஆகி போச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்றதை டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு 150 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன்னிவாக்கம் ஜங்ஷன் வந்துடும். ஸோ பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பக்கத்தில் போகிற அந்த ரோடு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் தான் இது இருக்குது. இவ்வளோ நியர்பையில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. மன்னிவாக்கத்தில் இந்த ரேட்டு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். நமக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 30 ஃபீட் ரோடுன்ற போது பார்த்தோன்னா நம்ம கார் பார்க்கிங் எல்லாம் கூட பார்த்தோன்னா ஈஸியாக வெளியே விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கழிவுநீர் போகிறதுக்கான வழியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு வரைக்கும் போட்டாங்க. இதை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கிளியரான டாக்குமெண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் மூலம் கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் தான். நன்றி.